ரவீந்திரன் துரைசாமி எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டு நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்க்குறீங்க? மாறி மாறி வந்துகிட்டு இருந்துச்சு, இந்த சூழலை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இங்கே அரசியலுங்கிறது ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான். ஸ்டாலினுக்கு இணையான தலைவர் கிடையாது. இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் முத்தமிழறிஞர் கலைஞரும் இணையான தலைவர்கள். 5% வாக்கு தான் அவங்களுக்குள்ள வித்தியாசம்னு சொல்லலாம். அதே மாதிரி புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் கலைஞரும் இணையான தலைவர்கள். ஆனால் ஸ்டாலின் தலைமையேற்று தேர்தலை சந்தித்த பிறகு அவர் 53% வாக்குகளை பெற்று 39 இடங்களில் 38 இடங்கள் அவர் அணி வெற்றி பெற்றது. அவர் சிறந்த ஒரு ராஜதந்திரியான ஸ்டாலின் தெளிவாக அணியை இன்டாக்டாக வைக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தார். அணியை பலகீனப்படுத்தக்கூடாதுங்கிறத ரொம்ப தெளிவாக இருந்தார். மத்திய அமைச்சர் பதவிக்கோ வேறு எதுக்கோ நம்ம அணியை சிதறடித்தோம்னா அது வெற்றி வாய்ப்பை பாதிக்கும். ஜோதி பாஸ் மாதிரி அணியை இன்டாக்டாக வைக்கணுங்கிறத உறுதியாக இருந்தார். ஸோ அவர் அணியை இன்டாக்டாக வைத்தது மட்டும் இல்லை, கமலஹாசன் போன்ற பிரச்சார வலிமை மிக்கவர்களை அவங்க வாக்கு வலிமையை நிரூபிச்சிருக்கிறாங்க. எதிர்ப்போட்டு இல்லாதவங்க அவங்களையும் கூட்டணிக்குள்ளே கொண்டு அணியும் அப்படியே இன்டாக்டாக ஜோதிபாஸ் மாதிரி வச்சு இந்த தேர்தலை சந்திக்கும் போது நாமளே எல்லா இதுலேயும் சொன்னோம் 35+ திமுக அணி வருங்கிறத நாம் தெளிவாக சொன்னோம். இதில் ஃபைட்டில் இருக்கக்கூடிய இடங்கள் இருந்தது. சௌமியா அன்புமணி அவர்களோட தருமபுரியும் விஜய் பிரபாகர் அவரோட விருதுநகரம் தான் ஃபைட்டுங்கிற லெவலுக்கு வந்தது. மற்ற இடங்களில் கன்னியாகுமரி போன்ற இடங்களில் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் மெஜாரிட்டிங்கிறனால அந்த கவுண்டர் போலரைசேஷனும் திமுக அணிக்கு சாதகமாக இருந்தது. திருநெல்வேலியெல்லாம் ஃபைட்டுன்னு சொன்னது முழுக்க தவறான தகவலுங்கிறது. ஊடகம் எவ்வளவுக்குள்ள தவறான தகவலில் சொல்லுவாங்கங்கிறதுக்கு திருநெல்வேலி ஃபைட்டுன்னு சொன்னதும் தமிழ்நாடு. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவும் சரி அதிமுகவும் சரி மாறி மாறி அவங்க சொல்லிகிட்டே இருந்தது குறைஞ்சது ஒரு 8 தொகுதியாவது வந்துடும், 8வது மாறும் அப்படிங்கிற விமர்சனத்தை பார்வையை அவங்க தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. பல அரசியல் விமர்சகர்களும் கூட இந்த கருத்தை பிரதிபலித்தாங்க. ஆனால் இங்கே களம் அப்படியே மாறி நிற்குது. நிச்சயமாக திமுக அணிக்கும் 2வது வாக்கெடுக்கக்கூடிய அவங்களுக்குள்ள வித்தியாசம் 2019 மிக அதிகமாக இருக்கும். 23% வித்தியாசத்தில் 2019 ஜெயித்த திமுக அணி இப்போ அதை விட அதிக வித்தியாசத்தில் தான் உறுதியாக வெற்றி பெறுவாங்க. அப்படி இருக்கும்போது திமுக அணிக்கு ஒரு போட்டி இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையும் தான் தெள்ள தெளிவாக அங்கு விளங்குகிறது. இந்த அணி இன்டாக்டாக இருக்கும் வரை இவங்களை திமுக வர்சஸ் அதிமுகலாம் அரசியல் பண்ணி இது பண்ண முடியாது. பெருந்தலைவர் காமராஜ் 52, 57, 62 காங்கிரஸ் கட்சியை கைப்பற்றிய ஒரு பெரிய தலைவராக இருந்து காமராஜ் வர்சஸ் அதர்ஸ்ங்கிற லெவலில் அவர் இருந்த மாதிரி ஸ்டாலின் அலையன்ஸ் வர்சஸ் அதர்ஸுங்கிற லெவலில் தான் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ் இருக்குது. அதில் ஸ்டாலினோட சாதுரியம் என்னென்னா அந்த ஒரு காம்பினேஷனில் கெமிஸ்ட்ரியில் வந்த அணியை அவர் இன்டாக்டாக கொண்டு போகிறாரு. இந்த வெற்றிங்கிறது திராவிட கட்சி இயக்க வரலாற்றில் மேஜர் பார்ட்னர் ஆட்டு 2 தேர்தலை மக்கள் தலைவர் எம்ஜிஆரோ கலைஞரோ புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாரோ வெற்றி பெறல. அத்தகைய ஒரு பெரிய வெற்றி சாதனையை ஸ்டாலின் இதில் படைச்சிருக்கிறாங்கிற 100% உண்மை. டெல்லியை பொறுத்தவரை மோடிக்கு நாம் எதிர்பார்த்ததோட 30-40 சீட்டு குறைவுனாலும் மோடி மீண்டும் பிரதமராக வர்றாருங்கிறதும் இப்போ இந்த தொடர்ந்து 290 லெவலில் ஸ்டேச்சுரேட்டடாக இருக்கிறது இதே அளவில் தான் இருக்கும். ஒரு 5 கூடலாம். மற்றபடி சுயேட்சையாக இருக்கக்கூடிய 19 பேர்லையும் சுயேட்சைகள் மற்ற பாஜக மோடி ஆதரிக்க தன்மை கொண்டவங்களும் இருக்காங்கங்கிறதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கலையிட்ட கேட்போம். ஏன்னா அதிமுகவை பற்றியே நிறைய விஷயங்களை பேசணும். தமிழ்நாட்டில் ஒரு மிக முக்கியமான கட்சி. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆன பிறகு சந்தித்த முதல் தேர்தல். பல எதிர்பார்ப்போடு காத்திருந்தாங்க அதிமுக தொண்டர்கள். ஆனால் எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்கலையே. களம் அதிமுகவுக்கு சாதகமாக இல்லாமல் போனதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதிமுக ஹஸ் காட் நத்திங் டு லூஸ் இன் திஸ் எலெக்ஷன். நிச்சயமாக அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, இப்போ ஒன்றும் இல்லைங்கிறது வேறு விஷயம். ஆனால் வாக்கு சதவீதத்தை அவங்க தக்க வச்சுக்கிட்டாங்களா, அங்கே தான் கொஸ்டின் இருக்குது. அவங்க பாஜகவோடு சேர்ந்து 2019 தேர்தலை சந்தித்தப்ப அவங்க வெறும் 19% தான் வாக்குகள் வாங்கினாங்க. இப்போ ஏற்கனவே நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தப்ப 21% தாண்டிட்டாங்க. திமுக தனிப்பட்ட முறையில் 25% தான் அப்போ இருந்தாங்க. ஸோ தெர் இஸ் நாட் மச் டிஃப்ரென்ஸு. திமுகவுக்கு எதிராக அதிமுக இல்லை, ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக எடப்பாடி அவர்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறது கரெக்டு கிடையாது. திமுகவுக்கு எதிராக அதிமுக தான் இருக்குது. பாஜக வாங்கின வாக்குகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அதிமுக வாக்குகள் கிடையாது, திமுக வாங்கின வாக்குகள் அவங்க வாங்கியிருக்காங்க. திமுகனுடைய நீங்கள் பாருங்கள் வாக்கு சதவிகிதம் திமுக கடந்த தேர்தல் 2019 வெற்றியா தோல்வியாங்கிறது அது வேற, அது வேற. அதை மட்டுமே பேசிட முடியாது. அதான யதார்த்தம். இல்லை அது யதார்த்தம் கிடையாது.
அது ஒரு பதார்த்தம். யதார்த்தம் என்பது நான் பேசுறது தான். எவ்வளோ பெர்சன்டேஜ் வாங்கினாங்க, அவங்க தங்களை கட்சியாவை அப்படி நிர்மாணித்து கொண்டார்களா, தக்க வைத்து கொண்டார்களா? பல பிரச்சனை இருக்குங்க. கட்சி உடஞ்சிருச்சுன்னு பிரச்சாரம் பண்ணாங்க. என்ன 2வது இடத்துல நாங்கள் தான் இருக்கேன்னு பாஜக சொன்னாங்க. திமுக என்ன சொன்னாங்க? தத்துவார்த்த ரீதியாக எங்களுக்கும் பாஜகவுக்கு தான் கடுமையான போட்டின்னு சொன்னாங்க. இது எல்லாம் தாண்டி இந்த பெர்செப்ஷன்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் தாண்டி அதிமுக இன்னைக்கு 21% இது வரைக்கும் வாங்கியிருக்காங்கன்னா நிச்சயமாக அவங்க அவங்களுடைய கோர் ஓட்டர்ஸை அவங்க தக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. ரைட். நான் ஜென்ராமோட பார்வை இந்த விஷயத்தில் மிக முக்கியமாக கேட்கணும். இப்போ வந்து தமிழ்நாட்டில் 40க்கு 40 திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்குது. ஏன்னா தருமபுரியும் விருதுநகரும் கொஞ்சம் மாறி மாறி வந்துட்டு இருந்த சூழலில் இப்போ திரும்ப வந்து அதுலேயும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி தான் தொடர்ந்து முன்னிலை வகிச்சிட்டு இருக்குது சார். இந்த அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதற்கான வாக்கு வங்கி அப்படியே தக்க வச்சுக்கிச்சு, அதை அப்படியே எடப்பாடி தக்க வச்சிருக்காரு அப்படின்னு கலை ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சார். இதை எப்படி பார்க்குறீங்க? அதை அப்படி தான் நம்ம எடுத்துக்கணுமா? அதிமுக அதே இடத்துல தான் அப்படியே தான் இருக்கா? அது பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து கூட்டணியில் இருந்தாங்கல்ல 2019. அப்போது 18% வாக்குகளைத்தான் அதிமுக பெற்றது. இப்போது கிட்டத்தட்ட 20.56 20.56 அப்படின்னு அவங்க வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். அப்படிங்கிறது கட்சிக்குள்ள சில பிரபலங்கள் வெளியில் போயிருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியை விட்டு வெளியே போயிருக்கிறாங்க. மீதி இருக்கிற எடப்பாடி பழனிசாமியினுடைய அணி மட்டும், அதுதான் கட்சி, அவங்க மட்டுமே போட்டியிட்டு தேமுதிகவோட கூட்டணி, அந்த கூட்டணியில் அவங்க ஒரு 2% 3% வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் கூடுதலாக. அப்படிங்கிறது அவர்களுக்கான ப்ளஸ் பாயிண்ட் தான் கலை சொல்கிற மாதிரி. ஆனால் தன்னுடைய தலைமையை அதிமுகவுக்குள்ளே நிறுவுவதில் சில இடங்களாவது வெற்றி பெற்றால்தான் அது சாத்தியம்னு ஒரு நேரேட்டிவை பாரதிய ஜனதா கட்சி செட் பண்ணி வச்சுருந்தது. அதாவது வெளியில் போன ஓ பன்னீர்செல்வம், தினகரன், சசிகலா போன்றவர்களை நீங்கள் கட்சிக்குள் சேர்த்து கொண்டு தேர்தலை சந்திக்க வேண்டும், அப்படி என்றால் வெற்றி பெற முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு தியரியை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்களெலாம் இல்லாமலே அவர்கள் இருக்கும்போது பெற்ற வாக்குகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மைதான். மாநில தலைவர் சொன்னதுக்குமே ஓகே கண்டிப்பா பண்ணுங்க. சரி, சசிகலாவை சொல்லனாலும் அது பப்ளிக் பெர்செப்ஷன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே ஜெனரல், நீங்க அண்ணா பாஜக சொல்லலைனாலும் பப்ளிக் பெர்செப்ஷன்ல அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஒரு தலைவியாக கருதப்பட்ட சசிகலா இருக்காங்கல்ல. அதனால சசிகலா, ஓபிஎஸ், தினகரன் போன்றவர்கள் அதிமுகவில் இல்லை என்றால் அதிமுகவுக்கு பலவீனம்னு ஒரு கருத்து மக்கள் மத்தியில் இருக்குது. அந்த கருத்து உண்மை இல்லை என்பதை எடப்பாடி பழனிசாமி நிரூபிச்சிருக்கிறாரு. மற்றபடி 40 தொகுதிகளும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் பெறும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் எனக்கு அந்த இழுபறி இருந்ததே கொஞ்சம் யோசிக்க வைக்குது. அதை ஆய்வுக்குரியதாக தோன்றுகிறது. ஏன்னா இதுதான் வந்து பெரியார், காந்தி, நேரு, அம்பேத்கர், மார்க்ஸ் எல்லா கருத்தியல்களையும் கொண்ட, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கருத்தியல்களையும் கொண்ட மக்கள் கொண்ட ஒரு கூட்டணி. அந்த கூட்டணி தமிழ்நாட்டில் சர்வசாதாரணமாக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு. அதில் கொஞ்சம் ஒரு 4-5 தொகுதிகளாவது கொஞ்சம் ஏறி இறங்கி இவ்வளவு நேரம் இருந்ததே கொஞ்சம் கவலை தரக்கூடிய விஷயமாக பார்க்கிறேன். மற்றபடி 40 தொகுதிகளிலையும் திமுக கூட்டணி வெற்றி பெறுகிறது அப்படிங்கிறது மிகவும் சரியான விஷயம், எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். ஏறத்தாழ கணிப்புகளும் கருத்து கணிப்புகளும் கிட்டத்தட்ட 35 இடங்களை அவர்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க, ஒரு சில மிக மோசமாக கணிக்கக்கூடியவர்களை தவிர. ரவீந்திரன் துரைசாமி சொன்ன மாதிரி அது ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ், ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான அரசியல் நிலை தான் இப்போதும் இருக்குது. அது தமிழ்நாட்டில் வந்து தனிப்பெரும் தலைவராக திமுகவின் தலைவர் மு.க. ஸ்டாலின் தான் இருக்கிறார். ரைட் சார், பேசலாம், தொடர்ந்து பேசலாம். தற்போதைய நிலவரப்படி இந்தியா அளவில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பாஜகவுடைய கூட்டணி 290 இடங்கள்லையும், காங்கிரஸ் 234 இடங்கள்லையும், மற்ற கட்சிகள் 19 இடங்கள்லையும் தொடர்ந்து முன்னிலை வகிச்சிட்டு இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 40க்கு 40 இடங்களில் தொடர்ந்து அவங்க முன்னிலை வகிச்சிட்டு இருக்காங்க.
இதுதான் இப்போதைய சூழலாக இருக்குது. டாக்டர் ஷர்மிளா இணைஞ்சிருக்காங்க, அரசியல் விமர்சகர். ஷர்மிளா, இன்றைய தேர்தல் இந்த முன்னணி நிலவரங்களை பற்றி உங்களோட பார்வையை முதல்ல பதிவு செய்யுங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பிஜேபியை வந்து 250க்குள்ள கண்டெயின் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கறதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி எந்த அளவுக்கு அரகண்டா பேசினாரு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அடுத்த பார்லிமெண்டரி செஷன்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவர்கள்லாம் கேலரியில உட்கார்ந்து இருப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி காங்கிரஸ் எடுக்கக்கூடிய இடங்கள் பாத்தீங்கன்னா ராகுல் காந்தியுடைய வயசை விட கம்மியா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் வந்து அரகண்டா பேசினாங்க. அப்படிப்பட்ட அரகன்ஸ்க்கு இன்னைக்கு மக்கள் பதில் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டிப்பிங் பாயிண்ட் எங்க வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சண்டிகர் மேயர் தேர்தல் வந்து மக்கள் கிட்ட ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துச்சு. வெளிப்படையாக கேமரா முன்னால ஒரு தேர்தல் அதிகாரியை கையில போட்டுக்கிட்டு இவ்வளவு தூரம் இவங்க வந்து அராஜகம் பண்ணி ஒரு மேயர் தேர்தல ஜெயிக்க முயற்சி பண்றாங்கன்னா இவங்க வந்து ஆட்சியை பிடிக்க மீண்டும் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கவலையை வந்து மக்கள் மத்தியில் ஏற்படுத்துறது அது ஒரு டிப்பிங் பாயிண்டா இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இவர்கள் கையில எடுத்த நடவடிக்கைகள் ஆப்போசிஷனை ஹராஸ் பண்றது, காங்கிரஸ் உடைய அக்கௌண்ட்ஸ் ஃப்ரீஸ் பண்றது, சிட்டிங் சிஎம் தூக்கி உள்ள வைக்கிறது, இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் கையில போட்டுக்கிறது. பிரதமர் மோடி 3 நாள் தான் மௌன விரதம் இருந்தாரு. ஆனா 44 நாள் எலெக்ஷன் கமிஷன் எப்படி மௌன விரதம் இருந்தாங்க அப்படிங்கறத நாம எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தோம். இதெல்லாம் தாண்டி கோதி மீடியாவோடைய ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எக்ஸிட் போல் அப்படிங்கிற பேர்ல பாஜக ஆதரவாளர்களை எக்ஸைட் பண்றதுக்காக பிஎம் ஆபீஸ்ல இருந்தும் பாஜக ஐடி செல்ல இருந்தும் வந்து ஒரு அறிக்கையை வந்து எக்ஸிட் போல் அப்படின்னு வெளியிட்டு ஒரு நரேட்டிவ கிரியேட் பண்ண முயற்சி பண்ணாங்க. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அதெல்லாம் உடைச்சு மக்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்திருக்கிறாங்க. ஒரு டஃப் ஃபைட் இருக்கு, ஒரு மெயின் பைட்டிங் பினிஷ்காக வந்து இந்தியா காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே இது ஒரு ஒரு பெரிய டர்னிங் பாயிண்டா நான் பாக்குறேன். ஒரு சர்வாதிகாரம் இருக்கு, அதை வந்து உணர்ந்த மக்கள் வந்து இன்னைக்கு வந்து அதை கையில எடுத்திருக்கிறாங்க. we have to bring about a change அப்படின்னு மக்கள் உணர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கறதே இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய வெற்றியா நான் பாக்குறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 40 இடங்கள்ல திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி முன்னிலை வகிச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல நம்ம இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். ஒரு சில இடங்கள்ல பாஜக 2வது இடமும் வந்திருக்குது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது தமிழ்நாட்டுடைய ரிசல்ட் வந்து இட் இஸ் a foregone conclusion. ஆரம்பத்துல இருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் 40மே வந்து இந்தியா கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணிக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த ரிசல்ட்டையும் அதுதான் சொல்லுது. அதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியாக இருக்கட்டும், இல்ல ஒரு இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரு நல்ல கேட்டலிஸ்டா இருந்து எந்த அளவுக்கு ஒரு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலே ஒரு ஸ்டேபிள் கூட்டணியா கடந்த 4 தேர்தல்களா அவர் வந்து வழிநடத்திட்டு வராரோ அந்த அளவுக்கு இந்தியா கூட்டணியும் ஒரு ஸ்டேபிள் கூட்டணியா இருக்கிறதுக்கு அவர் ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருந்திருக்கிறாரு. நம்பர் 1. நம்பர் 2, தேர்தல் பிரச்சாரம், அவர்கள் மேற்கொண்ட பிரச்சாரம். திமுக வந்து இந்த 3 ஆண்டு காலத்துல அவங்க ஆட்சியில செய்த சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்டாங்க. 2வது, மாநில உரிமைகள் எந்த அளவுக்கு வந்து பறிக்கப்படுது, மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தா மாநில உரிமைகள் எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து மக்களுக்கு தெளிவா எடுத்து சொன்னாங்க. பாஜகவுடைய ஆட்டிடியூடும் நம்ம பார்த்தோம். எப்படி மழை காலத்துல வந்து நிவாரணம் கொடுக்காம பேசுனாங்க அப்படிங்கறதெல்லாம் எடுத்தறிஞ்சு எல்லாம் பேசுனாங்க ஒன்றிய அமைச்சர்கள் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் கண்டிப்பா மக்கள் மத்தியில அதுவும் இந்த ₹1 கொடுத்தா 29 பைசா தான் திரும்பி வருது அப்படிங்கிற நரேட்டிவ் வந்து மக்கள் இடத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனுடைய விளைவா தான் இது பாக்குறோம். கமிங் டு த 2 கான்ஸ்டிடியூன்சிஸ், 2 இடங்கள் நீங்க சொன்னீங்க, அங்கேயும் வந்து மார்ஜின் வந்து ரொம்ப மினிமலா தான் இருக்கு. சோ போக போக அங்கேயும் வந்து திமுக வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கு. பாஜக வளர்ந்திருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா வந்து அவங்க வளர்ந்திருக்கிறாங்க, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா வெற்றி தோல்விதான் ஒரு கட்சியுடைய இதை வந்து தீர்மானிக்குமே தவிர வெற்றி பெற முடியாதவர்கள் தான் இந்த ஓட் ஷேர் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ கிரியேட் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. இன்னைக்கு அதிமுகவும் சரி பாஜகவும் சரி ஓட் ஷேர் அப்படின்னு பேசுறது அவங்களுடைய நிலைமை வந்து எவ்வளவு மோசமா இருக்கு அப்படிங்கறது ரொம்ப தெளிவா காட்டுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ராஜலட்சுமி, உங்ககிட்ட தான் ஷர்மிளா சில விஷயங்களை தெளிவாக குறிப்பிட்டாங்க. தமிழ்நாட்டில் வந்து காலூன்றிடுவோம், இந்த முறை வந்து பாஜக எப்படியாவது காலூன்றியே தீரும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒன்றுமே நடக்காத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்குது. அது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம்தான். ஆனால் கூட நிறைய இடங்களில் 2வது இடமா வந்திருக்கோம். ஓட் பேங்கும் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னாலும் பாஜகவும் தேசிய அலை இங்கே வந்திருக்கணும். அடுத்து ஏடிஎம்கே இன்னொன்று அவங்க ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணலை.
அதாவது ஒரு அப்போசிஷன் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் வந்து பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் கிராஸ் ரூட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கான்னா அது குறைச்சலாக இருந்திருக்கு, ஓட் பேங்கும் குறைச்சலாக இருந்திருக்கு. அதே சமயத்தில் ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணாதனால தான் இன்றைக்கி டிஎம்கேக்கு இந்த விக்ட்ரிங்கிறது உண்மை. ஆனால் எந்த இடத்துலையும் ஒரு அப்போசிஷன் ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து ஒரு வலு சேர்க்குமே தவிர அது குறைச்சா. திமுக எப்படி ஜெயிச்சதுன்னு நான் கேட்கல, பாஜக எங்க கோட்டை விட்டுச்சுன்னு தான் நான் கேட்குறேன். இதான் ஒன்று ஜெயிக்கும் போது அடுத்தது கோட்டை விட வேண்டியதானே இருக்கு. நீங்கள் ஜெயிக்கிறதுன்னா அவர் ரவீந்திரன் துரைசாமி சொன்ன மாதிரி ஒழுங்காக ஒரு கூட்டணி அது தப்போ தவிர அவங்களுக்கு இடமா நிறைய இடங்கள்லாம் கொடுத்து அவங்கள சமாளித்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு இதை விட்டால் வேறு வழி கிடையாது. ரைட்டா? ஒரு இண்டிபெண்டன்ஸும் கிடையாது, வேறு இடமும் கிடையாது. அது மாதிரி காங்கிரஸ் நிச்சயமாக அவங்க தோளில் தான் சவாரி பண்ணாங்க, அது உண்மை. அடுத்தது மீடியா. நீங்கள் சன் டிவியாவது பரவாயில்ல, மீது எல்லா மீடியாவும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி தான் அவர் நெகட்டிவ் ப்ரோபகண்டா பிஜேபிக்கு கொடுத்து தான் இன்றைக்கி டிஎம்கே வந்திருக்குதுங்கிறது யாரும் மறக்க முடியாது. இந்த மீடியாவும் இந்த கூட்டணியும் அந்த எப்படி வந்துச்சுன்னு வந்து ஊரே பார்த்துச்சு. 2 நாளைக்கு முன்னாடி எல்லாரும் தான் பேசணும். எடப்பாடி ஸ்ட்ராங்காக நிற்காதோம். எடப்பாடி வந்து சட்டசபையில் பார்த்துக்கலான்னு சொல்லி விட்டார். ஆனால் எல்லா நண்பர்கள் சொன்ன மாதிரி அவர் இடத்த அவர் பர்சன்டேஜை அவர் தக்க வச்சிருக்காரு. இரட்டை இலக்கின்னு ஓட் பேங்கோ தக்க வச்சிருக்காரு. உண்மையாக தான். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராவது சரி விடுங்க அடுத்த தேர்தலில் பார்த்துக்கலாம் அப்படிலாம் விடுவாங்களா? விட்ட மாதிரி தான் தெரியுது. அதாவது அவங்கவுங்களுக்கு ஆளுங்கட்சிக்கு ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்கும், எதிர்கட்சியாக இருக்கவங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் குறைச்சலாக இருக்கும். இங்கே நீங்கள் அவங்க வேறு 4 பிரிஞ்சிருக்காங்க. இப்போ அவங்களும் எங்கள் கூட்டணியில் இருந்தாங்க, அவங்களுக்கும் இடம் கிடைக்கல, ஓட்டு விழல. அந்த முக்குளத்தோர் பேங்கை அவங்க அப்படியே வச்சுக்கலான்னு பார்த்தாங்க. இப்போ முக்குளத்தோர் பேங்க் வந்து கொஞ்சம் மாறி போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா டிஎம்கேயும் அவங்களுக்கு நிறையா மந்திரி கொடுத்து எம்பி கொடுத்து அவங்களையும் கவர் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மெயின் கம்யூனிட்டிஸையும் அப்படியே கவர் பண்ணி வச்சுருக்காங்க. நாடாருக்கு தான் அவங்க ஒன்றும் கொடுக்கறது கிடையாது. ஆனால் அந்த ஓட் பேங்க் வந்து கன்னியாகுமரி இங்கே எல்லாம் திருநெல்வேலியெல்லாம் தெரியுது. அது எப்படி பிஜேபிக்கு வந்திருக்குன்னு தென்காசிலாம். அதனால் இப்படி ஒரு சுச்சுவேஷன் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது. அதனால ஏதோ ஒரு கணக்கு, இந்த கணக்கு வந்து அவங்களுக்கு ஸ்வீப் பண்ணுறதுக்கு உதவி இருந்துச்சு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு நல்லதானா? இப்படி மொத்தமாக ஒருத்தர் 40 அடிச்சுட்டு போகிறது நல்லதே கிடையாது. தமிழ்நாட்டுக்கு அரசியலுக்கும் நல்லது கிடையாது, அவங்களுக்கும் நல்லது கிடையாது, எதிர்கட்சிகளுக்கு நல்லது கிடையாது. நல்லது கிடையாது. ஆனால் மக்களுக்கு நல்லது கிடையாது. நீங்க ஏன் சொல்றீங்க? மக்களுக்கு இவங்க என்ன செய்ய முடியும்? எம்பி போய் அவங்க டிஏ ஓட்டு போட்டுருக்காங்க, எம்பி எல்லாம் டிஏ போய் சம்பளம் வாங்கிட்டாங்க. பாலிசி டிசிஷன்ல அவங்க இது பண்ணாங்க. நான் பேசுறது அவங்க பேசும்போது நம்மளாம் குறுக்கிறது இல்ல. நீங்க உடனே டிஎம்கே குறை சொன்னோன்னு நீங்க பேசாதீங்க. ஆனா எப்பவுமே ஜெயலலிதா அம்மையார் மொத்தம் 39 தொகுதியை தேய்ச்ச உடனே எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு, இந்த அம்மா பிரைம் மினிஸ்டருக்கு வந்துருவாங்களோன்னு. அதை மாதிரி இன்னைக்கும் ஏற்கனவே ஸ்டாலின் பிரைம் மினிஸ்டர் ஆவாரா, ஆகட்டும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இல்ல, இன்னைக்கு நம்பர்ஸ் இல்லை, இந்தியா கூட்டணிக்கு இல்லை. ஆனா இன்னொரு விஷயம் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை 294 இடங்கள்ல தொடர்ந்து அவங்க முன்னிலை வகிச்சிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் 232 இடங்கள்லையும், மற்றவை ஒரு 17 இடங்கள்ல இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 40 இடங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியே தொடர்ந்து முன்னிலை வகிச்சிட்டு இருக்குது. 2 இடங்கள்ல வித்தியாசம் அப்படிங்கிறது மாறி வந்துச்சு. ஒன்று விருதுநகர், இன்னொன்று தருமபுரி. ஆனால் இப்போ அந்த 2 இடங்கள்லையுமே திமுக கூட்டணி வேட்பாளர்கள் தான் தொடர்ந்து முன்னிலையில் இருக்காங்க. அதே போல் தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் கனிமொழியோட வெற்றி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்குது. 2,43,926 வாக்குகள் வித்தியாசத்தில் கனிமொழியோட வெற்றி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்குது. அதே போல் மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் தயாநிதி மாறனுடைய வெற்றியும் கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 40க்கு 40 இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியோட வெற்றி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்ட ஒன்றா தான் தெரிகிறது இப்போதைய நிலவரப்படி. அக்னீஸ்வரன் இணைஞ்சிருக்காரு, அரசியல் விமர்சகர், வழக்கறிஞர். அக்னீஸ்வரன், தமிழ்நாட்டு நிலவரங்களை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டு நிலவரத்தை என்னன்னு சார் பார்க்குறது? திமுக வெற்றி பெற்று நம்ம ஃப்ரேமில் வருமானா? நம்ம ஃப்ரேமில் தெரியும். திமுக நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை அப்படின்றது எனக்கு ஒரு வருத்தமாக இருக்குது. அவ்வளோதான் சார். அந்த எதிர்பார்த்தது வந்து வராமல் போனதுக்கு என்ன காரணமாக நினைக்கிறீங்க? பன்னீர் பிரிஞ்சு போனதா, ஓபிஎஸ் பிரிஞ்சு போனதா, அல்லது பாஜகவுடைய கூட்டணியிலிருந்து விலகினதா? என்ன காரணம்? இல்லை, காரணங்கள் அப்படின்றத கட்சியினுடைய தலைமையும் மாவட்ட கழக செயலாளர்களும் தீர்மானிக்கணும். இன்னும் ஒரு கடுமையான ஒரு தலைமை வேண்டும்
அந்த மாதிரியான ஒரு சில முடிவுகளை அந்த கட்சி எடுப்பாங்க. ஒரு எளிமையான தலைவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனாலும் பாஜக விட்டு வெளியேறியது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம்தான். ஆனால் இப்போ மக்கள் எதன் அடிப்படையில் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை முழுமையாக ஆதரித்திருக்கிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன கணக்கிடவே முடியலை என்னால். அதனால் அந்த பார்வையில் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் கூட்டணி எங்கே அதிகமாக இருக்கிறார்களோ நாங்கள் ஆதரிப்போம் அப்படின்ற ஒரு பார்வையில் தான் பார்த்துருக்குறாங்க, வாக்களிச்சிருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே போல் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் 100 இடங்களில் தனித்தே தொடர்ந்து அவங்க முன்னிலை வகிச்சிட்டு இருக்கிற ஒன்றையும் பார்க்குறோம். கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறது காங்கிரஸுக்கு அந்த அளவுக்கு கொடுக்கப்படலை. ஆனாலும் அதையும் தாண்டி இப்போ காங்கிரஸ் 100 இடங்களில் தொடர்ந்து தனித்து அவங்க முன்னிலை வகிச்சிட்டு இருக்கிறத இந்த முன்னணி நிலவரமாக பார்த்துட்டு இருக்கோம். அதே போல் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் தயாநிதி மாறன் 1,09,478 வாக்குகள் வித்தியாசத்தில் அவங்க தொடர்ந்து முன்னிலை வகிச்சிட்டு இருக்காங்க. அதே போல் தூத்துக்குடியில் கனிமொழியோட வெற்றி அப்படிங்கிறதும் உறுதி செய்யப்பட்ட ஒன்றா மாறி இருக்குது. அவங்க 2,43,926 வாக்குகள் வித்தியாசத்தில் கனிமொழி தொடர்ந்து முன்னிலை வகிச்சிட்டு இருக்காங்க. சத்யன் இருக்காரு நம்ம கூட, அரசியல் விமர்சகர் சத்யன். நீங்கள் இந்த கருத்து கணிப்புகள் வெளியான சமயத்தில் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. கிட்டத்தட்ட அதுவும் இப்போ வந்திருக்கிறதும் ஒரே மாதிரி தான் இருக்குதா? எப்படி பார்க்குறீங்க இந்த தேர்தல் முன்னணி நிலவரங்களை? ஆமா சார், நம்ம யூபில ஒரு பெரிய சுனாமி காத்திருக்குன்னு சொன்னோம் திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பேசும்போது. அதுதான் நடந்திருக்கு. யூபி டோட்டலா மாறி ஆயிருக்கு. அதுதான் அங்க லோக்கல்ல போய் எடுத்த திரு யோகேந்திர உட்பட முக்கியமான சில செபாலஜிஸ்ட் திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, யூபியை எல்லாரும் இக்னோர் பண்றாங்க, யூபில ஒரு பெரிய சுனாமி இருக்கு, ஒரு பெரிய எர்த்குவேக் இருக்கு அப்படின்ட்டு. அது மாதிரி லோக்கல் போஜ்பூரி சேனல்ஸ், அந்த ஹிந்தி பீகார்ல இருக்கிற சேனல்ஸ் நிறைய பார்க்கும்போது அங்கேயும் ஏறத்தால யூபில இருந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனா பீகார்ல அந்த நம்ம எதிர்பார்த்த அந்த வெற்றி இந்தியா கூட்டணிக்கு வரல. இன்ஃபேக்ட் அவங்க ஏற்கனவே கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க, இங்க ஓட்டு எண்ணிக்கை எல்லாம் ரொம்ப குறைச்சு நடந்துகிட்டு இருக்கு, குறைஞ்ச வேகத்துல என்ன நடக்குது, எதுக்கு நைட்டுக்கு தள்ள பாக்குறீங்க அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே இதுதான் அசம்பிளி எலெக்ஷன் டைப்லயும் இது தேஜஸ்வி இதை ரொம்ப ஒரு முக்கியமான குற்றச்சாட்டா வச்சாரு, ஓட்டு எண்ணிக்கையில மாத்தி சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. சோ அதை அங்க கண்டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு ஒரே ஸ்டேட் ஒரு நெகட்டிவ் சர்ப்ரைஸ் அப்படின்னு இந்தியா அலையன்ஸுக்கு, ஆக்சுவலா இந்தியா அலையன்ஸுக்கு இல்ல, பட் அவங்க எதிர்பார்த்தது நடக்காம போனது ஒடிசா. அது ஏறத்தால அந்த ஒடிசா ஒரு ஸ்டேட் தான் ஏறத்தால எக்ஸிட் போய் சொன்னது கரெக்ட் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் பிஜு ஜனதா தள ரவுட் பண்ணியிருக்காங்க பிஜேபி. பட் திருப்பி இதுல நம்ம திருப்பி கேட்கிற விஷயம், அட் வாட் காஸ்ட், எதை வச்சு ஜெயிக்கிறீங்க? இன்னைக்கு ஒடிசால ஒரு பிளவுவாதத்தை மட்டும் முன் வச்சு தமிழர்களை ஒரு கேரிகேச்சர் பண்ணி ஒரு வீடியோ 2 வீடியோ இல்ல சார், 10-15 வீடியோஸ் வாட்ஸ்அப்ல ரொம்ப அதிகமா சாதாரண மக்களுக்கு பாமர மக்களுக்கு ஏதோ தமிழ்நாடு எல்லாத்தையும் எடுத்துட்டு போகுது. இதைத்தான் 2வது திரு மோடி அவர்களே ஒரு பிரச்சார மேடையில சொல்றாரு, ஜெகநாதர் கோயிலோட பொக்கிஷ சாவி தமிழ்நாட்டுல இருக்கு, நான் அதை எடுத்துட்டு வர்றேன் அப்படின்ட்டு. அது எப்படியோ அன்பார்ச்சுனேட்லி ஒரு இம்பாக்ட மக்கள்கிட்ட கிரியேட் பண்ணிருச்சு. அந்த ஒரு பிரிவினைவாதம் ஏதாவது ஒரு விதத்துல ஒரு துவேஷத்தை உண்டு பண்ணி 2 மக்களை ஒருத்தர் சண்டையை முட்டி இப்படிதான் பாஜக ஜெயிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரிசா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இன்னைக்கு அங்க அந்த ஒரு 15 சீட்டும், இப்ப பீகார்ல ஒரு 15-20 சீட்டும் மாறி இருந்துச்சுனாலே இப்ப மாறி இருக்கும், மொத்த இதுவுமே இப்ப இருக்கிறதுக்கு மாறி வரும். பட் ஸ்டில் டைம் டு கோ, பார்ப்போம் ஃபுல்லா என்ன நடக்குது அப்படின்ட்டு. அது மாதிரி ஆந்திர பிரதேஷ் எக்ஸிட் போல்ஸ் கரெக்டா கால் அவுட் பண்ணாங்க. அது நம்ம எதிர்பார்த்தது ஜெகன் ஓரளவுக்காக நிறுத்துவாருன்னு நினைச்சோம். பட் அந்த சந்திரபாபு நாயுடுக்கு மேலான அந்த அனுதாபம், இந்த ஜெகன் தப்பு பண்ணது டோட்டலா சந்திரபாபு அரெஸ்ட் பண்ணி அவரை ட்ரீட் பண்ண விதம் எல்லாம் சேர்ந்து மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தியும் கோவத்தையும் உருவாக்கி இருக்கு. சந்திரபாபு நாயுடு மேல ஒரு அனுதாபத்தை உருவாக்கி இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த மொத்த இதுல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது இந்த நவீன் பட்நாயக் அவர்களாகட்டும், திரு ஜெகன் ஆகட்டும், இந்த பக்கம் திரு இபிஎஸ் ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், அதாவது பாஜக சார்பு நிலை எடுக்கிற கட்சிகளோட நிலைமை என்ன அப்படிங்கிறது இவங்களெல்லாம் பார்த்தா தெரியுது. ஸோ வித் டைம் நீங்க டெசிமேட் ஆயிடுறீங்க. பாஜக ஆதரிச்சுட்டே தான் இருந்தாங்க, எந்த மசோதா வந்தாலும் நாடாளுமன்றத்துல ஆதரிச்சுட்டு இருந்தாங்க. நவீன் ஆகட்டும் இல்ல ஜெகன் ஆகட்டும், அது எல்லாத்துக்கும் இன்னைக்கு அவங்க மக்களே பதில் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உடனே நான் ஆதரிக்கிறதுக்கு டைரக்டா பாஜக கூட்டணிக்கோ போட்டு போயிட்டேன். ஸோ இது ஒரு முக்கியமான பாடம்.
அதிமுக லேட்டா முடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல. ஸோ ஓரளவுக்கு அவங்க அட்லீஸ்ட் அந்த அவங்களோட ஓட் பெர்சன்டேஜாவது வந்து தக்க வச்சிருக்க முடியுது இன்னைக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டுல வந்து எவ்வளவோ ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. ஈவன் எக்ஸிட் போல்ஸ்ல 16 சீட்டு பிஜேபி ஜெயிக்கும்னு சொன்ன சேனல்லாம் இருக்கு. ஆக்சுவலா 6 சீட்டு வரைக்கும் நிறைய சேனல்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஒரு மிக தெளிவான பதில் போயிருக்கு. என்ன பதில்னா, ராகுல் காந்தி வந்து ஒரு தடவை நாடாளுமன்றத்துல சொன்னார் இல்லையா, யூ வில் நெவர் எவர் வின் ஓவர் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடுன்ட்டு நரேந்திர மோடியை பார்த்து. அதை இன்னைக்கு தமிழ்நாடு திருப்பி ப்ரூவ் பண்ணிருக்கு சார். சவுத் இந்தியால பிஜேபி ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாத மாநிலமா இன்றும் தமிழ்நாடு இருக்கு. கேரளால தான் அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. பட் தமிழ்நாட்டுக்குள்ள இன்னும் மக்கள் வந்து பிஜேபி விடல. இதை வந்து ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு மனுஷனை வந்து ஒரு பெரிய ஆளுமை அது அப்படின்ட்டு, ஆட்டுக்குட்டி ஆளுமை அப்படின்ட்டு பெருசா ஒரு பெரிதாக்குன ஒரு விருப்பம். அவரோட ஃபியூச்சர் என்ன ஆகும் அப்படிங்கறது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா அவங்க சொன்ன எதுவுமே நடக்கல. ஆக்சுவலா இப்ப 16% 17% ஓட்டு வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து இதுல முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது. நீங்க அந்த சின்ன கட்சிகள், இந்த திரு ஏசி சண்முகம், பாரிவேந்தர், இவங்களுக்கு எல்லாம் விழுகிற ஓட்டுகள் அதெல்லாம் நம்ம தனியா பிரிச்சு எடுத்தோம்னா, ஓபிஎஸ், தினகரன், இன்னொரு சைடு வந்து எஸ்பெஷலி பிஎம்கே எடுத்தோம்னா ஹார்ட்லி டபுள் டிஜிட்டை டச் பண்ணியிருக்காங்க பிஜேபி. ஸோ அப்படியெல்லாம் இவங்க சொல்ற அளவுக்கு எல்லாம் பெரிய வளர்ச்சியாகவும் நான் அதை பார்க்கல. கூட்டணி இருக்கிறதுனால அந்த 16, 17ங்கிற நம்பர் இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தமிழன் பிரசன்னா இணைஞ்சிருக்காரு. தமிழன் பிரசன்னா, முதல்ல வந்து தமிழ்நாட்டில் 40க்கு 40 அப்படிங்கிறது ஒரு பக்கம் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், கொண்டாட்டம், எல்லாம் ஓகே, அந்த சந்தோஷம் ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு பக்கம் இந்திய அளவில் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை கோட்டை விட்டுட்டோமோ அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் அந்த மாதிரி தான் இருக்கா? எப்படி பார்க்குறீங்க இதை? இந்திய ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இந்திய அளவுலலாம் கோட்டையை விடலை, பாஜக தான் இப்போ கோட்டையை விட்டுருக்கு. நீங்கள் 2 விஷயங்கள். ஒன்று வந்து 400 பார் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை பாஜக எடுத்துச்சு. அவங்க வந்து 200 ஆஸ் பர் எலெக்ஷன் கமிஷன் ரெக்கார்ட் படி 241 தொகுதிகளில் வந்து முன்னிலையில் இருக்காங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த 241லேயே பார்த்தீங்கன்னா 32 தொகுதிகள், இப்போதைய நிலவரம் 32 தொகுதிகள் வந்து வெறும் 500, 1000 அந்த ரேஞ்சிலேயே தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ களம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்கள் ஒரு விஷயம், நீங்கள் பலகாலமாக நீங்களும் தேர்தலில் பார்த்துருக்கீங்க, நானும் பார்த்துருக்கேன். 12:30க்கெல்லாம் முடிவாயிரும் யார் ஆட்சி அமைக்க போகிறது. 12:30க்கெல்லாம் முடிவாயிரும். இங்கே யாருமே வந்து பாஜக வந்து ரோட் ஷோ வந்து 3 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணுறதா வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் ஊற்றி முடிட்டு எல்லாம் வீட்டுக்கு கிளம்புப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க தனிப்பெரும் கட்சியாக மட்டும்தான் அவங்களால் இருக்க முடிஞ்சது. 2வது, நரேந்திர மோடி என்கிற ஒரு விஸ்வகுரு, நான் தான் கடவுளின் பிள்ளை அப்படின்னு சொன்னவர் 2வது ரவுண்டில் சறுக்குனார். இது தேர்தலில் சகஜம் தானேங்க, ஜனநாயகம் தானேங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் நாம் சொல்ல வேண்டியது, விஸ்வகுருவாக இருந்தாலும் மக்கள் வந்து ஒரு பாடம் புகட்டணும்னு நினைப்பாங்கன்னா புகட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. 2வது, பாஜகவுக்கு மிகப்பெரிய பாடம் எதுனா உத்தரப்பிரதேசம். இன்னைக்கு இந்த நிமிடம், இப்போது நாம் பேசி கொண்டிருக்கிற நிமிடத்தில் 47 தொகுதிகளில் வந்து அடிச்சு காலி பண்ணி இன்னைக்கு வந்து நாங்கள்லாம் தமிழ்நாட்டு மக்கள்லாம் வாங்க ஊபிஎஸ் அப்படின்னு சொல்லி கை கொடுக்குற அளவுக்கு எங்கள் உடன்பிறப்புகளாக மாறிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய மோடியோட நேரேஷன் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, உத்தரப்பிரதேசம் வந்து 70 இடம் போன தடவை கொடுத்தீங்க, இந்த முறை நாங்கள் 80க்கு வருகிற போது மிகப்பெரிய 80ஐ நாங்கள் பெறுவோம் அப்படின்னாங்க. அந்த இடத்துல இல்லை பாஜகவுடைய பெரும் நம்பிக்கையாக இருந்தது ஊபி தான். ஆமாம், அதில் 47 இடம் வந்து இப்போதைய நிலவரப்படி. அதே மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா 8 இடம் வந்து இப்போ வெறும் 30-40 ஓட்டுகளில் தான் இருக்குது. இது இல்லாமல் 47 இடம் இல்லாமல் 8 இடங்கள் வெறும் 30-40 இடங்களில் தான் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழல். அதே மாதிரி மகாராஷ்டிரா எதிர்பார்க்கவே இல்லை, காங்கிரஸ் இவ்வளோ ஜெயிக்கும், உத்தவ் தாக்கரே இவ்வளோ ஜெயிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இந்த இடங்களை பாஜகவிடமிருந்து பெற்றிருப்பது அப்படிங்கிறதே இந்தியாவிற்கான ஒரு நம்பிக்கை. நீங்கள் இது வந்து காலமாக நடத்துகிற யுத்தம். இது வந்து ஒரே நேரத்தில் முடிய போகிறது கிடையாது, தொடர்ச்சியான யுத்தம். இந்த யுத்தத்தில் சனாதனத்திற்கு எதிராக, இந்த பாசிச கும்பல்களுக்கு எதிராக ஒரு பெரிய யுத்தத்தை கட்டமைக்கிறதுல வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார். நம்முடைய மரியாதைக்குரிய ராகுல் காந்தி வந்து 3/4 தூரம் கடந்து விட்டார். நீங்கள் ஒன்றுமே இல்லை, இப்போ டிடிபி என்ன முடிவெடுக்கிறாங்கிறத பொறுத்து தான், வேற எங்கேயுமே நீங்கள் போக வேண்டாம். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுங்க, அதில் நான் உறுதியாக இருக்கேன். ஏன்னா இவங்க இந்நேரம், அதாவது இந்த நொடி கிட்டத்தட்ட இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் வந்து 3 மணி ஆகுது. இப்போ வரைக்கும் எதுவுமே இல்லை, ஒரு சின்ன சத்தம் பாஜகட்டேருந்து இல்லை. அதற்கான பதில் என்னங்கிறது, நீங்கள் கடந்த முறையெல்லாம் 12:30க்கெல்லாம் வந்து ரோட் ஷோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
கேரோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஊர்வலம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸ் தலைவர்கள் வீடுகள்லாம் போய் ரோட்ல வெடியெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்த வரலாறு நம்ம பார்த்துருக்கோம். எல்லாரும் லட்டு கொடுத்துருப்பாங்க, ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஒன்றையும் இப்போ பார்க்க காங்கிரஸ் ஆபீஸ்ல தான் லட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக அந்த அடிப்படையில் இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயகத்துக்கு கிடைத்திருக்கிற வெற்றி. மக்கள் ஒரு செயலை பாஜகவிற்கும் மோடிக்கும் உணர்த்தி இருக்கிறார்கள். 1000 எந்திரங்களை நீங்க வந்து கையகப்படுத்தலாம், ஆனால் மக்கள் என்கிற ஒரு ஜனநாயகத்தை வந்து நீங்க கையகப்படுத்த முடியாது. அவர்கள் பாடம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் என்பதனுடைய விடைதான் இந்த தேர்தலுடைய முடிவுகள். ரைட். ஜென்ராம் சார், உங்ககிட்ட தான், அதாவது வந்து பிரசன்னா சொன்னது போல இன்னும் கூட நம்பிக்கை இருக்குது, எனக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வையை அவர் முன் வச்சிருக்காரு. அதற்கான வாய்ப்பும் சூழலும் இருக்குதா அப்படிங்கிறது என்னோட கேள்வி. அதற்கான பதிலை வந்து ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நீங்க சொல்லுங்க சார்.